விட்டு கொடுக்க முடியாது. அவன் எனக்கு சொந்தமானவன். புரிஞ்சுக்காம பேசாதடி. கௌதம் ஆனந்தியோட புருஷன். ஆனந்திய கல்யாணம் பண்ணதால கௌதம் எந்த விதத்திலயும் சந்தோஷமா இல்ல. இனிமேலாவது கௌதம் சந்தோஷமா வாழணும்னு நினைக்கிறது தப்பா? தப்பு சரி பண்ணலாம், ஆனா அதுக்காக இன்னொரு தப்பு பண்ணக்கூடாது மனு. நீ 12 மாச கதையை பத்தி பேசிக்கிட்டு இருக்க. நான் 15 வருஷ காதலோட வலியை பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன். முதல் மனைவி உயிரோட இருக்கும்போது கௌதம் எக்காரணம் கொண்டு உங்க கழுத்தை தாலி கட்ட முடியாது. என் கௌதம் கூட எப்படி சேர்ந்து வாழறதுன்னு எனக்கு தெரியும். இந்த பேஷண்ட் ஃபைல் தான் மேடம். சரி, அப்படியே பண்ணிடுறேன். டாக்டர் என்ன சொன்னாருங்க? டாக்டரால் ட்ரீட்மெண்ட் மட்டும்தாம்மா கொடுக்க முடியும். இன்னைக்கு கடவுள் தான் மனசு வைக்கணும். ஒரு வகையில் ஆனந்தி இப்படியே இருக்கிறது நல்லதுதாம்மா. என்னங்க சொல்றீங்க? நேற்று தாம்மா நான் கீதாவை பார்த்தேன். அவள் சொன்னதை கேட்டு நான் அதிர்ச்சி ஆயிட்டேன். கீதா என்ன சொன்னா? கீதாவோட தங்கச்சி கல்யாணத்துக்காக மலர்விழி சென்னைக்கு வந்திருக்கா. அவள் கௌதமே நினச்சிட்டு கல்யாணமே பண்ணாமல் இருந்திருக்கா. ஐயோ, கௌதமுக்கும் நம்ம பொண்ணுக்கும் கல்யாணம் ஆனது தெரிஞ்சு அவள் தற்கொலை வரைக்கும் போயிட்டாளாம். ஐயோ. இனி கௌதம் என்ன முடிவு எடுக்க போறானோ யாருக்கு தெரியும்? கடவுளே, ஏன் தான் இவ வாழ்க்கையில இப்படி எல்லாம் நடக்குது? வணக்கம் தம்பி. சொல்லுங்க, என்ன விஷயம்? சின்ன பிள்ளைங்க வெல்லாமல் வீடு வந்து சேராதுன்னு நினச்சிட்டேன் தம்பி. ஆனால் அது இப்படி விளைஞ்சு நிற்கன்னு நான் எதிர்பார்க்கல. உங்கள் காதலை விட என்னோட விசுவாசம் தான் எனக்கு பெருசாக தெரிஞ்சுது. மன்னிப்பு மட்டும் கேட்டுறாதுன்னு வளரமா சொன்ன அந்த ஒத்த வார்த்தை என்னை 100 தடவை செருப்பால் அடித்த மாதிரி இருந்துச்சு தம்பி. மலரமாவும் அவங்க அப்பா மாதிரி குடிவாதம் ஜாஸ்தி. இனிமே அவங்க வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்க வாய்ப்பே இல்லை தம்பி. நீங்க என்ன மண்ணி காட்டியும் பரவாயில்ல, நீங்க 2 பேரும் சந்தோஷமா சேர்ந்து வாழணும் தம்பி. உங்க சூழ்நிலை எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு நல்ல முடிவா எடுக்க தம்பி. வாட்ச்மேன், உன் வீட்டுக்கு எத்தனை தடவை தேடி வந்தோம். என்னைக்காவது எங்களை மதிச்சிருக்கியா நீ? ஆனால் இன்னைக்கு நீ எங்களை தேடி வந்திருக்க பார்த்தியா? உன்னை பெரிய மனுஷனை மதித்து மன்னிச்சு விட்டுறோம் போ. கேட்டியாடா, ஒரு பெரிய மனுஷன் எவ்வளோ கரெக்டாக சொல்கிறான் பார்த்தியா? பெற்றவங்க சொல்லாததை, ஃப்ரெண்ட்ஸுங்க சொல்லாததை இருந்தாலும் கரெக்டாக சொல்கிறான். ஆனந்தியை கல்யாணம் பண்ணணுன்னா நீ ஆக்சிடெண்ட்டாக நினச்சிக்கோ. இதுக்கப்புறம் மலர்வியை கல்யாணம் பண்ணிவிட்டு யூஎஸ்ஏல செட்டில் ஆகிடு. இதுதான் கரெக்டு, புரியுதா? நீதான் ஆனந்தின்னு எனக்கு தெரியும். நான் தான் மலர்விழின்னு உனக்கு தெரியாது. நான் சொல்றதெல்லாம் உனக்கு புரியுதோ புரியலையோ அதெல்லாம் எனக்கு தெரியாது.
ஹாய் கௌதம். வாங்க. டாக்டர் நீங்க எப்படிங்க? கௌதம், நான் தான் அவரை வர சொன்னேன். உட்காருங்க. கௌதம், கொஞ்ச நாளாகவே உங்ககிட்ட ஒரு விஷயத்த நான் எப்படி சொல்கிறதுன்னு ஒரே கன்ஃபியூஷனில் இருந்தேன். உங்கள் ஒய்ஃப் ஆனந்தி உங்கள் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்காங்கன்றது உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ எனக்கு நல்லாவே தெரியும். ஷீ இஸ் நோ மோர் அ பேஷண்ட். அவ கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே குணமாயிட்டா. டாக்டர், பட் அவ ஏன் இன்னும் ஆஸ்பத்திரியிலே இருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா? நந்தினி, டாக்டர். டேக் கேர். ஓகே டாக்டர். ரேவதி, போ, நீ எடுத்துக்கோ. இதை பாரு, மாட்டேன்னா ஊசி போட்டுருவேன். நர்ஸ், இந்த ஊசி எடுத்துட்டு வாங்க. மிஸ்ஸஸ் ஆனந்தி, நீங்கள் இப்போ பர்ஃபெக்ட்லி ஆல்ரைட். முன்ன மாதிரி இயல்பாக இருக்கீங்க. நீங்கள் இன்னையிலிருந்து நான் கொடுக்குற மாத்திரையை தொடர்ந்து சாப்பிட்டுட்டே இருந்தால் போதும். நீங்கள் இன்றைக்கே வீட்டுக்கு போகலாம். சாரி டாக்டர், எனக்கு வீட்டுக்கு போக விருப்பம் இல்லை. ஏன்? நான் இங்கே இருந்துடுறேன். என்னாச்சு? என் ப்ராப்ளம் எல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தானே டாக்டர். என் மாமா நம்பின மாதிரியே இவ்வளோ வருஷம் ஆகியும் கல்யாணமே பண்ணிக்காம அந்த மலர் வழி வந்திருக்கா. எங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சதும் அவ சூசைடு வரைக்கும் போயிட்டா. இதெல்லாம் எங்க அப்பா பேசிட்டு இருக்கும் போது கேட்டேன். அவங்க காதல் இன்னும் உயிர்ப்போட தான் இருக்கு. அதனால அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழறது தான் சரி. என் மாமா என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் மலர் வழி நினைப்பிலேயே தான் இருக்காரு. என் மாமாவோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். அதுக்காக வாழ்நாள் முழுக்க நான் வைத்தியமாவே இங்கே இருந்துடுறேனே. ப்ளீஸ் டாக்டர், இந்த விஷயத்தை யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க. உங்களை கெஞ்சி கேக்குறேன். நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். ப்ளீஸ் டாக்டர், ப்ளீஸ் ப்ளீஸ் டாக்டர். தப்பு செஞ்சுட்டு பைத்தியமா நடிப்பாங்க, கொலை செஞ்சுட்டு தப்பிக்கிறதுக்காக பைத்தியமா நடிப்பாங்க. ஆனா ஒரு பொண்ணு கட்டின புருஷன் காதலுக்காக பைத்தியமா நடிக்கிறத நான் பார்த்ததும் இல்லை, கேள்விப்பட்டதும் இல்லை. ஒரு பொண்ணு ஒரு பையன் பின்னாடி பைத்தியமா சுத்துறது வெரி யூஸ்வல். ஆனா அவனுக்காக வாழ்நாள் முழுக்க பைத்தியமாவே நடிக்கிறேன்னு முடிவெடுக்கிறது சம்திங் அன்யூஷுவல். இந்த மாதிரி ஒரு நல்ல மனைவியை நீங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக தான் உங்ககிட்ட சொல்கிறேன் கௌதம். மனசு கேட்காம நான் தான் மலர்விழிக்கிட்ட இந்த விஷயத்தை சொன்னேன். பைத்தியத்துக்கு வைத்தியம் பார்த்துடலாம், ஆனால் காதல் பைத்தியத்துக்கு எப்படி வைத்தியம் பார்க்குறது? ஒரு டாக்டராக என்னால் அட்வைஸ் தான் பண்ண முடியும். டேக் கேர். ட்ரூ லவ் நெவர் எண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. என்னோட லவ்வும் அப்படித்தான். என் கௌதம நான் எப்பவும் லவ் பண்ணிட்டே தான் இருப்பேன். பட் ஆனந்தியோட ஹஸ்பண்ட என்னோட ஹஸ்பண்டா என்னால ஏத்துக்கவே முடியாது. போ கௌதம். நீ போன்னு சொல்றல. I'm sorry கௌதம். நான் ஒரு உண்மையை மறைச்சிட்டேன் உன்கிட்ட இருந்து. கௌதம், I'm not மலர்விழி. நான் அவளோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஹரிதா. சும்மா தானே சொல்றேன். நீ மல்ல தானே?
போய் தானே சொல்கிறேன். மலர், நீ சொல்கிறது போய் தானே? இல்ல கௌதம், நான் உண்மையதான் சொல்றேன். நம்ப ப்ளீஸ். அமெரிக்காக்கு மலர்விழி வந்ததுல இருந்து அவளோட ஒரே க்ளோஸ் ஃப்ரெண்ட் நான் தான். அவளோட அப்பாவும் என்னோட அப்பாவும் பிசினஸ் பார்ட்னர்ஸ். அவ உன்னை பத்தி என்கிட்ட பேசாத நாளே இல்லை. அவ உன்னை முதல்ல ஸ்கூல்ல பார்த்த நாள்ல இருந்து நீ அவளுக்கு லவ் லெட்டர் கொடுத்தது வரைக்கும் எல்லாத்தையும் மனசுக்குள்ள கல்வெட்டா செதுக்கி வச்சிருந்தா தெரியுமா? எந்தெந்த வயசுல நீ எப்படி இருப்பன்னு ஓவியமா வரைஞ்சு காட்டுவேன். தினமும் உன்னோட லவ் லெட்டர் படிச்சுக்கிட்டே இருப்பான். கிஃப்டா கொடுத்த அந்த கொட்டாங்குச்சி வயலின் நீ கத்து கொடுத்த மியூசிக் தினமும் ரசிச்சு வாசிப்பா. என்னை பத்தி அவ பேசுறத கேட்கும்போது யாருக்கா இருந்தாலும் உன்னை லவ் பண்ணணும்னு தோணும். மலர்விழியோட அப்பா உயிரோட இருக்கிற வரைக்கும் அவளோட கனவுக்கு உயிர் கொடுக்க முடியாம அவ தவிச்சா. அவர் இறந்ததுக்கு அப்புறம் நாங்க 2 பேரும் இந்தியா வர்றதுக்கு பிளான் பண்ணி டிக்கெட் எடுத்தோம். அப்பதான் நாங்க 2 பேரும் அந்த மோசமான ஆக்சிடென்ட்ல மாட்டிக்கிட்டோம். 4 நாள் நான் கோமா ஸ்டேஜில் இருந்தேன். கண் முழிச்சதும் மலர்விழியை தேடி பார்த்தேன். ஆனா அவங்க இல்ல. அப்புறம் தான் அவன் என் மொபைலுக்கு அனுப்பியிருந்த வீடியோவை பார்த்தேன். ஒரு ஆக்சிடென்ட் என்னோட எல்லா கனவையும் உடைச்சிருச்சு. எனக்கு தான் ரத்த காயமே இல்லை. மயக்கமா வருதுன்னு டாக்டர் கிட்ட கேட்டேன். தலையில பலமா அடிபட்டதுனால பிரெயின்ல பிளட் கிளாட் ஆயிருக்குன்னு சொன்னாங்க. ஆபரேஷன் பண்ணாலும் காப்பாத்த வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. என்னோட கௌதம் எனக்காக காத்துக்கிட்டு இருப்பா. நான் அவனோட இப்படிலாம் வாழணும்னு ஆசைப்பட்டேன்னு உனக்கு மட்டும்தான் தெரியும். கண்மொழிக்கும் போது நான் இந்த உலகத்தை விட்டு போயிருப்பேன். எனக்காக இந்தியா போகணும். நீ கௌதம மீட் பண்ணி என் காதலை பத்தி அவகிட்ட சொல்லணும். நான் செத்தாலும் கௌதம மட்டும் நான் லவ் பண்ணிட்டு இருப்பேன்னு சொல்லடி. மனசுக்கு பிடிச்ச யாரும் ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழ சொல்லு. அவன் வேற யாரும் ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கணும். இந்த உலகத்துல கௌதமுக்கு அப்புறம் நான் அதிகமா நேசிச்சது உன்னை மட்டும்தான். நீயே கௌதம கல்யாணம் பண்ணிக்கூடு. இத நான் சொன்னேன்னு கௌதம் கிட்ட சொல்லு. அவன் கண்டிப்பா
ஒத்துப்பா. கண்டிப்பா ஒத்துப்பா. ஆனா கடைசி வரைக்கும் கௌதம பார்க்காமலேயே போறதுதான் கஷ்டமா இருக்கு. கௌதம பார்க்க முடியலையே. Gautam, I love you, Gautam. I love you so much, Gautam. மலர்விழியோட கடைசி ஆசையை நிறைவேற்றி வைக்கதான் நான் இங்கே வந்தேன். உண்மையை சொன்னா நீ ஒத்துக்க மாட்டேன்னு தோணுச்சு. அதனால தான் மலர்விழிக்காக வந்த நான் மலர்விழியாவே மாறிட்டேன். ஆனா ஆனந்தி அவளோட வாழ்க்கையவே தியாகம் பண்ண தயாராயிட்டா. மலர்விழியோட ஆசையை ஆனந்தியை நிறைவேற்றி வச்சுட்டான். அதனாலதான் கௌதம் நான் எல்லா உண்மையும் உங்ககிட்ட சொல்லிட்டேன். Goodbye, Gautam.